ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் காரிய சித்தியுள்ளவனானான். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் மாறுகிறதுக்கு காரணம் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்ன என்றால், யோசேப்பை ஆண்டவராகிய தேவன் தெரிந்தெடுத்த விதம், யோசேப்பின் மேல வைக்கப்பட்டதான தரிசனம், யோசேப்பின் மேல குறிக்கப்பட்டதான காரியம் மிகுதியாய் இருந்தபடியினாலே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். தேவன் யார் மேலே தரிசனங்களை வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் யாரை கொண்டு பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறாரோ அவர்களோட கூட கர்த்தர் இருக்கிறவராயிருக்கிறார். இயேசப்பா அவர்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். காரணம், அவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். ஏனென்றால் பரலோகத்திலே அவர்கள் மேல திட்டமிட்டிருக்கிற, அவர்கள் மேல குறித்திருக்கிற காரியம் இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அவர்களோட கூடவே இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து, எல்லா விதமான சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து, அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை நடத்துகிற அந்த திட்டத்திற்கு நேராக நடத்துகிறவராகவே அவர்களோடு கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் மேல கர்த்தர் குறித்திருக்கிற காரியம், உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டம், உங்கள் மேல வைத்திருக்கிற தரிசனம் மிக பெரிதாய் இருக்கிறது. நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வருகிறது என்றாலே நாம் அந்த தரிசனத்தை விட்டு விலகிவிட வேண்டும், கர்த்தர் குறித்திருக்கிற காரியத்தை விட்டு விலகிவிட வேண்டும் என்று சொல்லிதான் சத்துருவானவன், பிசாசானவன் நம்மை திசை திருப்ப பார்க்கிறான். ஆனா நம்மோடு கூட கர்த்தர் இருந்து அவர் சரியான பாதையில நம்மை நடத்தி அந்த தரிசனத்தை அடையும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். நாளில் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்து செம்மையான பாதையில, அழகாய் தரிசனத்தின் பாதையில உங்களை நடத்த அவர் உங்கள் கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். யோசேப்போடே கூட இருந்தார். யோசேப்பை காரிய சித்தியுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உங்களையும் கூட காரிய சித்தியுள்ளவர்களாய் மாற்றி தரிசனத்தில் கொண்டு போய் நிறுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே காரிய சித்தியுள்ளவர்களாய் மாறுவார்களாக. யோசேப்போட கர்த்தர் நீர் இருந்து எப்படி காரிய சித்தியுள்ளவனாய் மாற்றினீரோ அதே போல ஆண்டவரே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தன்களுடைய வாழ்க்கையிலையும் காரிய சித்தியுள்ளவர்களாய் மாறுவார்களாக, தரிசனத்தை அடைகிறவர்களாய் மாறுவார்களாக, தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுவார்களாக சொல்லி ஜெபிக்கிறோம்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரிய சித்தியுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். God bless you. God bless you.